இங்க என்ன நடக்குது பிரக்யா மேடம்? முதல்ல உங்க ஹஸ்பண்ட், இப்ப உங்க பொண்ணு, மொத்த குடும்பமும் உள்ள இருக்க ஆசைப்படுறீங்களா? நாங்க எதுக்காக ஆசைப்படுறோம்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க குழந்தைங்க, அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து நீங்க அனுப்பி விட்டுருக்கலாம். அவங்க மேல கேஸ் போடுறதுனால யாருக்கும் எதுவும் கிடைக்க போறது இல்ல. ரன்பீர் அப்புறம் பிராச்சி 2 பேரும் தன்னு வீட்டோட ஜன்னலை உடைச்சு உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்புறம் உள்ள அவங்க ஆதாரத்தை தேடி இருக்காங்க. அதை அழிக்கவும் பாத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் உங்களுக்கு தெரியுமா? நானும் அததான் சொல்ல வரேன் இன்ஸ்பெக்டர். எந்த ஆதாரம் எனக்கு நியாயத்தை கொடுக்குமோ அததான் அவங்க டெலிட் பண்ண வந்திருக்காங்க என் வீட்டுக்கு. சாரி பிரக்யா மேடம், அவங்க மேல டேம்பரிங் வித் எவிடன்ஸ் சார்ஜ் போட்டிருக்கேன். அவங்கள நான் சும்மா விட முடியாது. நீங்க விடவும் கூடாது. ஐ மீன், அவங்க இன்னைக்கு ஆதாரத்தை அழிக்க பாத்திருக்காங்க. நாளைக்கு அவங்க என்ன கொல்ல கூட பாப்பாங்க இல்லையா? அப்புறம் இதெல்லாம் பண்ண சொன்னதே இந்த பிரக்யா தான். ஐ எம் சாரி இன்ஸ்பெக்டர், இதுக்கு முன்னாடி நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஏற்கனவே இவளோட 2 பொண்ணுங்களையும் அனுப்பி என்ன மிரட்ட சொல்லி இருந்தா தெரியுமா? ஐ திங்க் நீங்க இந்த பிரக்யாவை தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். நீ என்ன எதிர்பார்க்கற? அதான் இப்ப நடக்குதே, உன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன், நீ ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறது, இந்த கத்தல் கூச்சல் எதுவா இருந்தாலும் நமக்கு இடையில தானே. எனக்கு எதிரா என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் ஃபேமிலியை விட்டுரு. நான் எதுவும் பண்ணல, அவங்க தான் குறுக்க வந்தாங்க. குறுக்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு வரதானே செய்யும். தனு, அவங்க சின்ன பசங்க. அப்ப கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் பிரக்யா. அவங்க சின்ன பசங்களா இருந்தாலும் பயங்கர கில்லாடிங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இந்த வாட்டி நேரமோ அதிர்ஷ்டமோ ஏன் பக்கம் தான் இருக்கு. அபி அவனை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவன் மனநிலை சரியில்லாம இருந்தான்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் அவன் என்ன ரேப் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பத்தாததுக்கு உன் பொண்ணு என்னோட வீட்டுக்குள்ள புகுந்திருக்கான். அதுவும் எப்போ? போலீஸ் என் கூட இருக்கும்போது. நான் அப்பவே யோசிச்சேன், உன் பக்கத்துல இருந்து யாராவது என்ன எதிர்க்க வருவாங்கன்னு. டு பி ஆனஸ்ட், நான் ரியாவை தான் எதிர்பார்த்தேன். ஆனா வந்தது பிராச்சி. ஆனா அதனால என்னப்பா, 2 பேருமே உன்னோட பொண்ணுங்க தானே. 2 பேரும் உன் வயித்துல தானே பிறந்தாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்திலயும் நீ என்ன ஜெயிச்சுக்கிட்டே வந்த. ஆனா உனக்கு சொல்லுவாங்க இல்லையா, காலம் எப்படி இருந்தாலும் சரி அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி நான் அவங்கள பெயில் எடுக்கலான்னு தான் வந்திருக்கேன். பிராச்சி அப்புறம் ரன்பீர. அது ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. அவங்க 2 பேருக்கும் பெயில் கிடைச்சிருச்சு. Thank God. சாரி, நான் சொல்லதான் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நீங்க எதுக்காக சாரி சொல்லிட்டு இருக்கீங்க? சாரியா நான் தான் அவங்க கிட்ட சொல்லணும். ஏன்னா நான் தானே லேட் பண்ணிட்டேன். அது பெயில் நீங்க எடுத்த அண்ணா, நான் எடுத்த அண்ணா, எல்லாம் ஒண்ணுதானே. பசங்க வீட்டுக்கு வந்தாலே நமக்கு சந்தோஷம் தான். எனிவே தேங்க்யூ. இல்ல, தேங்க்ஸ் எல்லாம் அதுக்கு. இவர்தான் லாயர் ரகுவீர். இவர்தான் பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வரும்போது நான் இவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். உங்க ஃப்ரெண்டோட கேஸையும் இவர் தான் ஹேண்டில் பண்றாரு. அப்படியா? நீங்க இப்ப போக முடியாது. கொஞ்சம் பேப்பர்ஸ்ல நீங்க சைன் பண்ண வேண்டியிருக்கு. அது எனக்கு தெரியும். என் கெரியர்ல கேசஸ் வேணா குறைஞ்சிருக்கலாம், ஆனா விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. வாங்க. வாமா, உங்க அம்மா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க 2 பேருக்கும் பெயில் கிடைச்சிடுச்சு. போய் பேப்பர்ல சைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க போலாம். இங்க வேற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ரன்பீர் முதல் முறையா எப்ப என்கிட்ட சண்டை போட்டான்னு தெரியுமா? எப்ப பிராச்சியை காதலிச்சானோ அப்ப இருந்து. தெரியும். நீ அவன் முன்னாடி ஒரு கண்டிஷன் வச்ச. ஒன்னு பிராச்சியை சூஸ் பண்ணு, இல்ல என்னன்னு. அவன் ஒன்னு சூஸ் பண்ணான். அப்புறம் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? இன்னைக்கு திரும்பவும் அந்த பிராச்சி நினைச்சுனா ஜஸ்ட் ஃபர்கெட் அபௌட் இட். நீ கொஞ்சம் அமைதியா இரு பல்லவி. எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் அமைதியா இருக்கணுமா? நான் எப்படி அமைதியா இருக்கிறது விக்ரம்? ரன்பீருக்கு ரியாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அவன் இப்பவும் பிராச்சி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல இல்ல, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவன் ஒண்ணு சுத்தல. அவன் பிராச்சியோட தொண்ணு வீட்டுக்கு எதுக்காக போனானா? அபிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவன் அங்க போனான். அபிக்காக போனானா இல்ல அவளை ரொமான்ஸ் பண்ண போனானா? ஓ ஷட் அப். அவன் ஒண்ணும் செல்ஃபிஷ் கிடையாது. என்னோட பையன். அவன் அவனுக்காக போல, அபிக்காக தான் அங்க போனான். உனக்கே அது புரிய மாட்டேங்குது. இப்ப நான் தான் உங்களுக்கு தப்பா தெரியறேன் இல்லையா? இன்னைக்கு மட்டும் நீங்க ரன்பீரை பெயில் எடுக்காம இருந்திருந்தீங்கன்னா அவன் கால முறை ஜெயில இருந்திருப்பான். For your kind information, my beloved wife. அவனை பெயில நான் எடுக்கல. அவனை பெயில எடுத்தது பிரக்யா. அதுக்கு பெயில் எடுத்தது பெரிய விஷயமா? என் பையன் அவ பொண்ணாலதான் மாட்டினான். பிராச்சியை பெயில் எடுக்க போனா அப்படியே என் பையனையும் எடுத்துட்டா. அதுல என்ன இருக்கு? என்ன மாதிரி பொம்பளை? என்னது? என்ன மண்ணுல செஞ்சாங்க உன்ன? எந்த விஷயத்தை எங்க கொண்டு போய் முடிச்சு போட்டுட்டு இருக்க? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன்கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். I cannot talk to you. குட். அப்ப பேசாதீங்க. எல்லாம் சரியா இருக்கு இல்லையா? கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். நீங்க போய் தூங்குங்க. நான் எப்படி தூங்குவேன்? நாளைக்கு என்ன ஆகுமோ ஆகாதோன்னு தெரியாம நாளைக்கு இருக்கும்போது எதுவும் ஆகாது. சரிதாம்மா.
எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு எதுவும் ஆகாது. நாளைக்கு கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு இல்ல, அவர் வீட்டுக்கு தான் வருவாரு. நாளைக்கு கோர்ட்ல விசாரணை இருக்கு இல்லையா? நான் எப்ப ஆண்டவன் கிட்ட வேணுனாலும் சரி, அது கண்டிப்பா நிறைவேறி இருக்கு. இந்த தடவை நான் கண்டிப்பா மெஹராவுக்காக வேண்டிக்க போறேன். நீ வேணும்னா பாரு, மேல இருக்கிறவன் என்னோட கோரிக்கையை நிறைவேற்றியே தீருவான். நீங்க என்ன சரியா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். சொல்லு. என்னன்னா சரிதம்மா, நான் என் மனசோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய விஷயம் பண்றோம்னா அதை வெளியில சொல்லும் போது மத்தவங்க கண்ணு பட்டுடும். சரி பரவாயில்ல, சொல்லாத. ஆனா ஒரு விஷயம் சொல்லு. அந்த விஷயம் எனக்கு தெரிய வரும்போது அது சந்தோஷத்தை கொடுக்குமா இல்ல துக்கத்தையா? நீங்க கண்டிப்பா பொண்ணு ஜென்மத்துல என் அம்மாவா தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் தான் குழந்தை சொல்லலன்னா கூட விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். நீதாம்மா எனக்கு எல்லாமே. என் குடும்பம், என்னோட பொண்ணு, நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குமா? நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். நீ சொல்றது உண்மைதான். கண்டிப்பா ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் உன்னோட அம்மாவா இருந்திருப்பேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நாளைக்கு வரப்போற நாள் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். நான் பொய் சொல்ல விரும்பல, ஆனா எனக்கு பயமா இருக்கு. என்கிட்ட முக்கியமான ஒண்ணு இருக்கு. உன்னோட நம்பிக்கை? ஆமா, நம்பிக்கை இருக்குதா. அப்புறம் எதுக்கு பயப்படுற? உன்னோட பயம் உன்னை துரத்திக்கிட்டே வரலாம். ஆனா உன்னோட உண்மையும் தைரியமும் உன் நம்பிக்கையும் உன்னை ஜெயிக்க வைக்கும். இங்க பாருமா, ரொம்ப யோசிக்காத. அப்படி யோசிக்கிறதா இருந்தா மிஸ்டர் மெஹராவோட நீ சந்தோஷமா இருந்த நாட்களை பத்தி மட்டும் யோசி. உன் மனசுக்கு நிம்மதியை தரும். நான் போய் கதவை சாத்திட்டு வரேன். என்ன? நீ போய் ரெஸ்ட் எடு, சரியா? Why are you doing this to me? Why? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணன்னு என்னையே கேக்குறியா? நீ இந்த பிராச்சி கூட இருந்திருக்க, ஆனா நீ அதை என்கிட்ட சொல்லவே இல்ல. How can you do that? ஏன்னா சொல்ற மாதிரியான விஷயம் எதுவுமே நடக்கவே இல்ல. You seriously thinking that? இதுல எதுவுமே சொல்றதுக்கு இல்லன்னு சொல்ல வரியா நீ? நீ தனு வீட்டுக்கு போயிருக்க, அங்க பிராச்சியும் இருந்திருக்கா. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா, ஆனா எதையுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கல. நீ சொல்றதுல முழுக்க முழுக்க போய். நான் ஒன்னும் தனு ஆண்டி வீட்டுக்கு டேட் பண்றதுக்காக யாரையும் கூட்டிட்டு போகல. அங்க பிராச்சி வந்ததே எனக்கு தெரியாது. அதே மாதிரி நான் வரப்போறதும் பிராச்சிக்கு தெரியாது. அவ எதுக்காக அங்க வந்தானா, அவ என்ன யோசிச்சான்னு உனக்கு தெரியுமா? தனு கிட்ட சொல்லி அவளை கேஸ் வாபஸ் வாங்க சொல்லணும், அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. That's it. நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, தெளிவா சொல்லு. உனக்கு என்ன ப்ராப்ளம்? அம்மா கூட என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. பிராச்சி பேரை சொல்லி நான் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் உன்கிட்ட பிராச்சியை சொல்லி சண்டை போடல. அப்புறம் உனக்கு நல்லாவே தெரியும் நான் பிராச்சியை காதலிக்கவே இல்லன்னு. அவ உன்னை காதலிக்கல, ஆனா நீ அவளை காதலிக்கிறன்னு தோணுது. என்ன? இதுக்கான பதில நீயே சொல்லு. நான் அவளை காதலிக்கிறேனா? நான் ஆசைப்படுறதுல நீ என்னைக்கும் உன் பக்கத்துல போக கூடாது. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன். நீ என்னோட லைஃபை கண்ட்ரோல் பண்ண முடியாது. முடியும். இட்ஸ் மை ரைட். டோன்ட் ஃபர்கெட் இட். பிராச்சி, உனக்கு தெரியுமா, ட்ரூ லவ் ஸ்டோரியில இப்படிதான் நடக்கும். ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். இல்ல, அப்படி நடக்காது. ஏன்னா நான் என் அம்மாவை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். அவங்கதான் என் உயிர். அதுவும் இல்லாம டெக்னிக்கலி ரன்பீர் ரியாவோட என்கேஜ் ஆயிட்டான்ல. அதே மாதிரி உனக்கும் ரன்பீருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சுல, அதுவும் ரியாக்கு முன்னாடி நடந்தது. பிராச்சி, எப்படி முதல் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டாவது கல்யாணம் நடக்க முடியாதோ, அதே மாதிரி முதல் என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் ரெண்டாவது என்கேஜ்மெண்ட் நடந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்ல. நான் இன்னைக்கு எல்லா நினைவுகளையும் சுத்தமா அழிக்க போற பிராச்சி. அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு சஹனா. அத பத்தி நீ இனிமே எப்பவும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? அப்போ எதை பத்தி பேச? என்ன பேச? எதை பத்தி வேணாலும் பேசு. நாளைக்கு நடக்க போறத பத்தி பேசு. நாளைக்கு அப்பாக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, அம்மா என்ன யோசிப்பாங்க, இது பத்தி எல்லாம் நீ பேசு. ஆனா ரன்பீரை பத்தி தயவு செஞ்சு பேசாத. நீ எதுக்கு இங்க வந்த? ஆக்சுவலி நீ ரியா கூட ஷாப்பிங் போகணும்ல. மூடு கெடுக்கிறது எப்படின்னு உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னா இங்க என்ன பண்ற? நான் ஒன்னும் உன் கூட வந்து இங்க ரொமான்ஸ் பண்ண வரல. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத பாத்துக்க ஒண்ணும் வரல, புரிஞ்சுதா?
நான் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கேன். நான் உங்க அம்மா கிட்ட பேசணும். அவங்க கிட்ட என்ன பேசு? நீனா அவங்க செக்ரட்டரியா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு. அவங்க கிட்ட நான் பேசணும். எங்க இருக்காங்க? செக்ரட்டரியில நான் அவங்க பொண்ணு. பிராச்சி, நீ எதுவும் சொல்லாத. இது என்னோட வீடு. நீங்க நிம்மதியா உட்காருங்க. நாம இங்க பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க. ஒன் செகண்ட். நான் அந்த சர்டிபிகேட்டை மறந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சர்டிபிகேட்? ஆக்சுவலி என்னன்னா, டாக்டர் என் ஹஸ்பண்ட பத்தி ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, என்னைக்கு ராத்திரி ரேப் நடந்ததா சொல்லப்படுதோ அப்ப அவரு மனநலம் சரியில்லாம இருந்தாரு. என்ன நிலைமையில இருந்தாருன்னா, அவர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருந்திருக்காரு. டாக்டர் சர்டிஃபை பண்ணிருக்காரா? ஆமா. இது உண்மையிலேயே நமக்கு நல்ல ப்ரூஃப் ஆச்சே. இத நம்ம கோர்ட்ல கண்டிப்பா சப்மிட் பண்ணலாம். அப்புறம் சார், என்கிட்ட தனுவோட கன்ஃபெஷனும் இருக்கு. அதுல அவளே சொல்லிருக்கா அவளை யாரும் ரேப் பண்ணலன்னு. பழி வாங்கறதுக்காக போய் சொன்னேன்னு அவளே சொல்லிருக்கா. தனுவே சொல்லிருக்காளா? ஆமா, என்கிட்ட ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு. அத ப்ளே பண்ணுங்க, கேப்போம். ஆமா, அத உங்ககிட்ட போட்டு காட்டுறதுக்காக தான் கோர்ட்டோட இயரிங்க்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்தேன். நீங்களே கேளுங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. யூ ஆர் ரைட் பிரக்யா. அபி என்ன ரேப் பண்ணலதான். அப்ப நீ ஒத்துக்கிட்டியா என்ன உன்னோட ஹஸ்பண்ட் என்ன நிஜமாவே என்ன ரேப் பண்ணிருப்பாருன்னு? தனுவே சொல்லிருக்கா. இது நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாச்சே. இந்த ப்ரூஃப் மூலியமா கண்டிப்பா தனு தோத்துருவா. அப்புறம் கோர்ட்ல தீர்ப்பு கண்டிப்பா உங்க பக்கம் தான் வரும். நீங்க டென்ஷன் இல்லாம இருங்க. சார், ஆனா இது மட்டும் பத்தவே பத்தாது. நம்ம முதல்ல தனுவை தோக்கடிக்கணும். அப்புறம் நீங்க ஜட்ஜ் கிட்ட சொல்லணும், தனு வந்து அபிஷேக் மெஹ்ரா மேல தப்பான பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு. அதனால அவரோட இமேஜ் பயங்கரமா கெட்டு போயிருக்குன்னு. அப்புறம் கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிருக்கு. அதையும் அவங்க திரும்பி கொடுத்தாகணும். வெரி குட் சஜஷன். நம்ம கண்டிப்பா தனு மேல மான நஷ்ட வழக்கு போட்டுடலாம். கண்டிப்பா அதுக்கு தனு கோடி ரூபாய் கட்டியே ஆகணும். இத முக்கியமா பண்றதுக்கு காரணம், அவ இதுக்கப்புறமா யார் மேலயும் இந்த மாதிரி ஒரு பழிய போடக்கூடாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். நாங்க கிளம்புறோம். நீங்க கிளம்புங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகே சார். ஒன் செகண்ட், நான் ரியாக்கு போன் பண்ணிடுறேன். நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். சரி, ஓகே ஓகே. உன் சிரிப்ப உன் முகத்துல பாத்துட்டேன் இல்லையா? இது நல்ல சகுனமா தெரியுது. நீங்க எப்ப எனக்கு ஆசீர்வாதம் பண்றீங்களோ அப்ப எல்லாமே நல்லதுதான் நடக்கும். நல்லா இருமா. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். நேத்து ராத்திரி நீ வரல இல்லையா? நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து நான் ரொம்ப பதட்டமாவே இருக்கமா. அதுக்கு என்ன காரணம்னா, அபிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தான். நீ என்ன ஏற்பாடு பண்ணிருப்பேங்கிறது தான். ஆனா எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ கண்டிப்பா ஏதாவது நல்லதுதான் பண்ணிருப்ப. இங்க பாருமா, நீ எனக்கு ஏதாவது கொஞ்சம் விஷயம் சொன்னேன்னு வையே, என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா. ஆறுதல் என்ன, நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறேன். நீங்க இந்த கோர்ட்டுக்கு தனியா வந்திருந்தாலும் போகும்போது நீங்க உங்க பேரனோட தான் போவீங்க. ரகுவீர் சார் இருக்கார்ல, நம்ம லாயர், அவர்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு.
அது மூலமா நான் ஆனா தன்னுகிட்ட நிறைய ஆதாரம் இருக்கே. ஆனா அவ இல்ல, எனக்கு என்ன ஆனாலும் சரி, உண்மைதான் என்னைக்கும் ஜெயிக்கும். இருங்க இருங்க, நீங்க பார்க்க முடியாது. கான்ஸ்டபிள் அபி, பாட்டி என்ன நீங்க எதுக்கு அழறீங்க? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்? கோர்ட்டுக்கு தானே போறேன். அட்டெண்டன்ஸ் போட்டு நான் வந்துட போறேன். அழக்கூடாது. எனக்கு தெரியும், பிரக்யா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. கண்டிப்பா ஏதாவது பண்ணி உன்னை வெளியே கொண்டு வந்துருவா. இத்தனை நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன் இல்லையா, அதான் இப்ப அழுக வருது. ஏன் அழறீங்க? நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். போதும். வா பிரக்யா. ஏய், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட தனு கன்ஃபஸ் பண்ண ரெக்கார்டிங் இருக்கு. அவளே இதெல்லாம் பொய்ன்னு சொல்லியிருக்கா. அவ உங்களை பழிவாங்க பாக்குற, அவ்வளவுதான். So good to see you. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப மோசமா இருக்கேன். சரி பண்ணிடு. ஏன்னா நான் திரும்பி வர வரைக்கும் நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஒரு ஃபேமிலில 2 ஃபேமிலியை சமாளிக்கணும். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ ஒரு மேன். நீ வளர்ந்துட்டல. யா, குட். ஆல் தி பெஸ்ட். ஹேய், என்னாச்சு உனக்கு? ஏன் அழற? எனக்கு ஒண்ணும் ஆகல. டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். நீதான் உங்க அம்மாவை பாத்துக்கணும். என்னையும் நீதான் பாத்துக்கணும். அவங்க உங்களை என்னைக்கும் தனியா விட மாட்டாங்க. அவங்கள நான் தனியா இருக்க விட மாட்டேன். ப்ராமிஸ். போலாம், ஹியரிங் ஆரம்பிக்க போகுது. I will see all inside. Bye, Chief. Yeah. கோயில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். மிஸ்டர் மெஹராட்ட கொடுத்துட்டு வரேன். மிஸ்டர் மெஹரா, உங்களுக்காக பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் அவருக்கு கொடுக்க கூடாது. ஆனா நீங்க என்ன தடுக்க முடியாது. இது தெய்வத்தோட பிரசாதம். இதுல என்ன ப்ராப்ளம் இன்ஸ்பெக்டர்? கண்டிப்பா ஆண்டவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க, கோயில் பிரசாதம் தான். பிரக்யா, நான் ஜட்ஜ பத்தி வெளியில விசாரிச்சுட்டேன். இவரோட ரெக்கார்ட் நல்லா இருக்கு. இவர் ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே ஜட்ஜ்மெண்ட்டா பாஸ் பண்ணிருவாராம். ஒருவேளை எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா அண்ணன் இன்னைக்கே வீட்டுக்கு வந்துருவாரு. நீ என்ன பேசிட்டு இருக்கா இல்லையா? ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா அப்புறம் ஜட்ஜி சாருக்கு என் கையாலேயே கொண்டு போய் பிரசாதத்தை கொடுப்பேன். பிரக்யா, ஹாய் பிரக்யா. யார தேடிட்டு இருக்க? உன் லாயரியா? என்ன பிரக்யா நீ ஏன் போய் இந்த லாயரை ஹையர் பண்ண? அவரால கோர்ட்டுக்கே வர முடியல. அவர் எப்படி இந்த கேஸ ஜெயிச்சு கொடுப்பாரு? அடிக்கடி சொல்லுவாங்களே.
அடுத்தவங்களோட வெற்றிய நம்மளோட வெற்றியா நினைச்சுக்க கூடாதுன்னு. அதுவும் இல்லாம உன் முகத்துல இருக்கிற ஸ்மைல காணுமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஏதோ பேசிட்டே இருந்தியே, நீ என்ன சொன்ன? நான் எப்ப ஸ்மைல் பண்ணுவேன்னா என் புருஷனை கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போதுன்னு சொன்னேன். எப்ப ஸ்மைல் பண்ணுவேனா கோர்ட்டோட ஜட்மெண்டால நீ ஸ்மைல் பண்ணும்போது. எப்ப ஸ்மைல் பண்ணுவேனா எனக்கு சப்போர்ட் பண்ண ஜனங்க என்ன நினைச்சு வருத்தப்படும் போது நீ ஸ்மைல் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் உண்மையை சொல்லவா பிரக்யா, உன்னோட லாயர் இங்க வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அவர் உன்கிட்ட பொய் சொல்லிட்டாரு. எல்லாரும் உன்ன மாதிரி பொய் சொல்றவங்களா இருக்க மாட்டாங்க. அவர் கண்டிப்பா வந்து கேஸ ஜெயிப்பாரு. இந்த வார்த்தையை நான் எதுக்காக சொன்ன தெரியுமா? நீ தானே என்கிட்ட சொன்ன பகல்ல ஒரு தடவையாவது சரஸ்வதி வந்து நம்ம நாக்குல உட்காருவான்னு. நாள் ஃபுல்லா இதே பேசிட்டே இரு, ஒரு வேளை நடந்தாலும் நடக்கலாம். நீ இருக்கே பிரக்யா, நீ எந்த உலகத்துல இருக்க? இது ரியாலிட்டி. கண்ணால எதை பாக்குறோமோ காதால எதை கேக்குறோமோ அதுதான் உண்மை. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல தனு. உன் லாயர் ஏன் வரலன்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா உன் லாயர் ஏன் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கமான் பிரக்யா, இந்த மாதிரிலாம் பாக்காத. உனக்கு என் மேல காதல் வந்துட போகுது. நம்ம வேற பல வருஷமா உறவுக்காரங்களா இருக்கோம் இல்லையா? அதனால கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உன்னோட லாயர் ஏன் வரலனா அதுக்கான ரீசனை நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீ இப்ப என்ன சொல்றதுக்கு முயற்சி பண்ற? லாயர் இது வரைக்கும் ஏன் வரலன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன மறைக்கிறேன்னு சொல்லு. இல்ல ஜாலியா இல்லையே இது. யூ நோ வாட் பிரக்யா, நீ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் முகத்துல நான் டென்ஷனை பார்க்க விரும்பல, உன் முகத்துல நான் பயத்தை பார்க்க விரும்புறேன். எல்லாத்தையும் இழந்துருவோமோங்கிற பயம், பே ஆஃப் லாஸ், அத காட்டினா கண்டிப்பா ஜாலியா இருக்கும். தனு, நீ என்ன சொல்ல வர? அவர் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? இப்போ சுவாரஸ்யமா இல்லையே. கண்டிப்பா நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். சரி, நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன். லைவ் ஆக்ஷன். ஐயோ, லாயர் ஏன் வரலையோ அதுக்கான வீடியோமா இது. அது என்னன்னா, எப்படியோ நான் சொன்னா நீ நம்ப போறது இல்ல. சரி, உன் கண்ணாலேயே பாரு. அது ஆக்சுவலா என்ன தெரியுமா? இததான் நான் எதிர்பார்த்தேன். கம்ப்ளீட் அட்டென்ஷன். இப்போ உன்னோட லாயருக்கு என்னாச்சு நம்ம பாப்போம். சரியா? பாரு. மேடம், இந்த ஆள் இப்ப சாக போறான். எப்படி சாகுறாங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுறேன். அண்ணா, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். இல்ல, நான் கொஞ்சம் அவசரமா போய் சொல்லாதீங்க சார். வேற யாருக்கிட்ட கேளுங்க. இந்த அட்ரஸ் இல்ல இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ், அவர் தயவு செஞ்சு விட்டுருங்க. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் தனு, உங்களுக்கு கொஞ்சம் நிறுத்த சொல்லு. அவருக்கு நான் எப்படி நிறுத்துவேன் பிரக்யா? இததானே நான் பார்க்க ஆசைப்பட்டேன். உன்னோட பயம். பாரு பாரு, நல்லா பாரு. நிறுத்துங்க, அவர் ஏதோ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். போதும், இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்புறம் கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் பிலிம் முடிஞ்சிரும். கோர்ட்ல டிஃபென்ஸ் லாயர் வர்றதுக்கு டைம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த லாயர் வரல. அதனால இந்த கேஸ தனுஷ்டி மேராக்கு ஃபேவரா. நிறுத்துங்க ஜட்ஜ் சார். எங்க லாயர் ரகுவீர் மிஸ்ரா இங்க வரலன்னா அதுக்கு காரணம் தனுதான். டேம், நான் அவசரப்பட்டு எல்லா உண்மையும் இவகிட்ட நான் சொல்லிருக்க கூடாது. நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் இந்த விட்னஸ் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஐ அம் சாரி. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. ஜட்ஜ் சார், எங்க லாயர் இங்க வரக்கூடாதுன்னு தனு நினைச்சிருக்கான். அதனால அவ அடியாளுங்களை வச்சு அவரை கொல்றதுக்காக முயற்சி பண்ணிருக்கான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியுதா? நீங்க மிகப்பெரிய குற்றத்தை அவங்க மேல சுமத்துறீங்க. தனு என்ன செஞ்சாலும் அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்.
அவ என்கிட்ட ஒரு வீடியோ கூட காமிச்சா. அதுல அவ அனுப்பின அடியாளுங்க அவரை போட்டு அடிக்கிறத என் கண்ணால நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு நேர்மையான லாயர். அதனாலே அவரை கொல்ல போறதா அவ வாயாலே சொன்னா. நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா சிங்கானியா? மை லார்ட், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆதாரம் எதுவுமே இல்லாத நேரத்துல இந்த மாதிரி பொய்யான கதைங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? என்னோட கிளையண்ட் வந்து உங்க லாயரை கொன்னுட்டாங்க. அவ என்கிட்ட என்ன சொன்னா? மை லார்ட், என்னோட கிளையண்ட் ஒரு அக்யூஸ்டுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க அக்யூஸ்டாக வரல. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கொலைய பண்றவன் அவனே தானா வந்து தான் கொலை பண்ணதா சொல்லுவானா? அதுவும் கோர்ட்டுக்கு வெளியவே. நீங்க இப்ப சொன்னீங்களே, அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கு ஜட்ஜ் சார். தனுவோட போன்ல அந்த அடியாளுங்க ரகுவீர் சார கொல்ல முயற்சி பண்ண வீடியோவை எடுத்து அனுப்பியிருக்காங்க. நீ முதல்ல வெக்கப்படணும். ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் பேசுற? நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. நீங்க 2 பேரும் அமைதியா இல்லனா உங்க 2 பேரையும் நான் வெளியே அனுப்பிடுவேன். டிஃபென்ஸ் கிட்ட நிரூபிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்க தோல்வியை நினைச்சு அவங்க பயந்துட்டாங்க. அதனால அவங்க இப்ப கேரக்டரையே அழிக்க இறங்கிட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்களுக்கான பதில நான் வார்த்தையிலேயே சொல்றேன். நீங்க அதுக்கு அனுமதி கொடுத்தா போதும். நீங்க மிஸ்டர் மெஹராவோட ஒய்ஃப்னு தானே சொன்னீங்க? ஆமா. அப்புறம் எப்படி இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல நீங்க 2 பேருமே சைன் பண்ணிருக்கீங்க? ஜட்ஜ் சார் அந்த டிவோர்ஸ்ல ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனா மறுபடியும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த டிவோர்ஸ் பேப்பரை இப்ப நான் பாத்துட்டேன்ல. சரி, 2வது கல்யாணம் பண்ணீங்களே, அந்த பேப்பர் செய்யுங்க. சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. அந்த பேப்பர் எங்க? அது இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே என்கிட்ட கன்ஃபெக்ஷன் ஆடியோ கிளிப் இருக்குன்னு. அதுல தனு வந்து கன்ஃபெஸ் பண்ணிருக்காங்க, அதாவது யாருமே அவங்கள ரேப் பண்ணலன்னு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அதுக்கான ஆதாரம் இருக்கா இல்லையா? இருந்தது, ஆனா இப்ப இல்ல. கேட்டீங்களா நீதிபதி அவர்களே? இவங்க கிட்ட காட்டுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. இவங்க கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கான எந்த சாட்சியுமே இல்ல. ஆனா புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக இவங்க கான்பிடன்ஸ் இருக்கே, ரொம்ப அபாரம். மன்னிச்சிருங்க, நியாயமா பார்த்தா அவரை உங்க புருஷன்னே சொல்லக்கூடாது. மை லார்ட், இவங்களை இதுக்கு மேல எதுவுமே பேசுறதுக்கு நாம அனுமதி கொடுக்க கூடாது. ஏன்னா இவங்க பகவத்கீதை மேல கைய வச்சு சத்தியம் பண்ணிருக்காங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை என்று சத்தியம் செஞ்சிருக்காங்க. அவங்க ஒண்ணு பொய் சொல்லல. கவிதாமா, உங்களோட பிரசாதம் தான் இன்னைக்கு என்ன காப்பாத்தி இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு நிறைய சாப்பிட கொடுத்திருக்கீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க பிரசாதம் கொடுத்தீங்க பாருங்க, அதனாலதான் இப்ப நான் வெளியில இருக்கேன். அப்புறம் அந்த வக்கீல் இருக்கானே, அவன் பேர் என்ன? சிங்கானியா. அவனுக்கு கொடுத்திருக்கலாமே, அப்பவாவது அவனுக்கு புத்தி வந்திருக்கும். அவன் எவ்வளவு பேசுறான் பாத்தீங்களா? நம்ம ரகுவீர் சார் கூட தான் நல்ல பதிலடி கொடுத்தாருல. நமக்கு 3 நாள் கிடைச்சிருக்கு, அப்புறம் சீஃப்க்கு பெயிலும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்ன? 3 நாளைக்கு அப்புறம் அபிய திரும்ப போலீஸ் கூட்டு போயிடுவாங்களா? ஆனா நமக்கு தனுக்கு எதிரான எவிடன்ஸ் கிடைக்கலனா தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஒருவேளை ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்கலனா? நீ எப்ப பேசினாலும் அபசகுணமாவே பேசு. முதல்ல வாயை மூடு. ஏன் எல்லாரும் இப்படி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் பெயில வந்திருக்கேன், ஜெயிலுக்கு திரும்ப போறேன். நீங்களா இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னு வைங்க, நான் நிஜமாவே திரும்ப ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆமா, உங்களை விட உள்ள இருக்கிற கிரிமினல்ஸே ரொம்ப பெட்டர்ப்பா. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்க ஸ்மைல் பண்ண மாட்டீங்கன்னா நான் போறேன். கிரிமினல்ஸே நான் என்ன நினைச்சேன்னா, சிரிச்சுக்கிட்டே என் பொண்டாட்டியோட முகத்தை பாப்பேன்னு. ஆனா இங்க என்னடானா, நீ என்னாச்சு? என்ன யாராவது போயிட்டாங்களா? செக்யூரிட்டி கிட்ட இருந்து போன் வந்தது. வீட்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி வீடு எரிஞ்சிருச்சான்.
இது எப்ப நடந்துச்சு? நம்ம கோர்ட்ல இருக்கும்போது. எல்லாம் நஷ்டமாயிடுச்சா என்ன? எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சா? இல்ல, ஃபயர் சர்வீஸ் கரெக்டா டைம்க்கு வந்துட்டாங்களாம். நஷ்டம் ரொம்ப ஏற்படலையா, ஆனா இப்போதைக்கு இருக்க முடியாதான். வீடுதானே எரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஃபேமிலி ஒன்னா இருக்கோம் இல்லையா? நாம எங்க ஒன்னா இருக்கோமோ அதுதான் நமக்கு வீடு. இது சரியா இல்லைன்னா நம்ம ஃபார்முக்கு மாறிடலாம். நாம ஃபார்ம் ஹவுஸ்க்கும் போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் அங்க போனீங்கன்னா நீங்க எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க, சிரிப்பீங்க. ஏன்னா யாரும் ஸ்மைல் பண்ண மாட்டேங்கிறீங்களே. நீங்க பாருங்க, நீங்க யாரும் ஸ்மைல் பண்ணலனா நான் திரும்ப ஜெயிலுக்கு போயிடுறேன். நீ என்ன சும்மா சும்மா ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க? இப்போ உனக்கு பெயில் கிடைச்சிருக்கு. இப்பதானே நீ வெளியே வந்திருக்க. அதுக்குள்ள உன்னை திரும்ப கூட்டு போக மாட்டாங்க. ஏன் கூட்டிட்டு போக மாட்டாங்க? சினானியா வக்கீல ஒரு 1/2 மட்டும் விட்டேன்னா அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறாங்க. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். Are you okay? Yeah, I'm okay. I'm sorry. நைஸ். சாரி சூட்ஸ் யூ, பட் இட்ஸ் டூ லேட். ஏன்னா நீ இதுக்கப்புறம் எத்தனை வாட்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்க போறது இல்ல. கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும். அபி ஜெயிலுக்கு போவான்ல, அப்ப நீங்க எல்லாரும் பயப்படுவீங்க. நான் அப்பாவிங்கிறத ஜட்ஜ் ஒத்துக்கிட்டாரு. அபி குற்றவாளின்னு சொல்லிட்டாரு. ஜட்ஜ்மெண்ட் சீக்கிரமாவே வந்துரும். ஆனா இன்னும் அதை கேக்குறது மட்டும்தான் பாக்கி. ஆனா உன்னோட லாயர் எப்படி இங்க வந்தாருன்னா எனக்கு புரியல. இல்லனா அபி இந்நேரம் ஜெயிலுக்கு போயிருப்பான். அப்புறம் என்னோட கான்ட்ராக்ட் கில்லர் இருக்கானே, அவன் எடுத்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா? நான் எங்க இருந்து வரேன்? கோர்ட்ல இருந்து வரேன். அங்க இருந்து ஸ்விம்மிங் காஸ்டியூம் கொண்டு வர முடியுமா? வீட்ல இருந்தா கண்டிப்பா கொண்டு வந்திருப்பேன். நீ மட்டும் ஸ்விம்மிங் காஸ்டியூம் கொண்டு வந்திருந்தா டைரக்டா நாம நீச்சல் குளத்துல டைவ் அடிச்சிருக்கலாம். நம்ம சின்ன வயசுல இப்படி தானே பண்ணிருப்போம். எக்ஸாக்ட்லி ப்ரோ. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ண ப்ரோ. என்ன? அதாவது ஒண்ணு, நீ ரொம்பவே நல்லவன், இல்லனா நீ ரொம்பவே ஸ்மார்ட் ப்ரோ. என்ன சொல்ல வர நீ? நீ பிராச்சிக்காக தானே இவ்வளவு எல்லாம் பண்ற. பிராச்சிக்காக நான் என்ன பண்ணேன்? யா, யூ ஆர் டூ குட். ஒரு பையனா இருந்து சீஃபுக்கு நீ என்னெல்லாம் பண்ணிருக்க இல்லையா? நீ கஷ்டப்பட்டிருக்க, புத்திசாலித்தனமா செயல்பட்டிருக்க, ராத்திரி முழுக்க தூங்காம இருந்திருக்க. சீஃபுக்காக நீ டாக்டர் கிட்ட எல்லாம் போய் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. அதனாலதான் சீஃப்க்கு இன்னைக்கு பெயில் கிடைச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் நான் சீஃப்காக பண்ண, பிராச்சிக்காக ஒண்ணும் பண்ணல. தயவு செஞ்சு என்கிட்ட போய் பேசாத. நீ எல்லாம் பிராச்சிக்காக தான் பண்ற. நான் ஒத்துக்கிறேன், சீஃப் உனக்கு முக்கியம் தான். ஆனா பிராச்சிக்காக நீ பண்ணும்போது அதுல ஒரு தனி சுகம் கிடைக்குது இல்லையா? இல்ல ஆரியன், நான் உனக்கு கடைசி தடவையா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஓகே, நான் பிராச்சிய முகத்துக்கு நேரா வச்சு கேட்டுட்டேன், பிராச்சி நீ என்ன காதலிக்கிறியான்னு. அவ சொல்லிட்டா இல்ல நான் உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டா. அதுவும் ரொம்ப சிம்பிளா, இதுக்கு மேல கிளியரா யாராலையும் சொல்ல முடியாது. அப்புறம் நான் ஒன்னும் இப்ப பிராச்சிய காதலிக்கல. நான் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சீஃபுக்காக மட்டும்தான், வேற எந்த காரணமும் இல்ல. சீஃப் திரும்ப வந்தா பிராச்சி சந்தோஷப்படுவா, என்ன நினைச்சு பெருமைப்படுவான்லாம் நான் பண்ணவே இல்ல. அவ என்ன வேணாலும் யோசிக்கிட்டோம், அதனால எனக்கு ஒன்னும் ஆக போறதே இல்ல. ஐ டோன்ட் கேர் அட் ஆல் அபவுட் பிராச்சி ப்ரோ, அட் ஆல். ப்ளீஸ் பிராச்சிய பத்தி மட்டும் பேசாத, வேற ஏதாவது பத்தி பேசு. ஓகே? அவ எல்லாத்தையும் கேட்டா. எனக்கும் தெரியும், அவ அங்க நிக்கிறத நான் பாத்துட்டேன். நான் வேணும்னே தான் அப்படி சொன்னேன். நான் என்ன யோசிக்கிறேனோ அவ அதை யோசிக்க வேண்டாம். அது என்ன ப்ரோ? அதாவது இப்போ நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அது ஏன்னா அவ என்னோட ஃபீலிங்ஸ பத்தி தெரிய வரும்போதெல்லாம் அவ என்னை விட்டு விலகி போறா. ப்ரோ பேசவே மாட்டியா? சரி விடுறா. கோர்ட்ல நடந்தது ரொம்பவே டிசப்பாயிண்டிங். நீ என்ன யோசிச்சா? ஆனா அங்க என்ன நடந்தது? ஆனா அவர் வந்துட்டார்ல ஆலியா. அண்ணன் பெயில்ல தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. நாம பெயில் வாங்குறதுக்காக கோர்ட்டுக்கு போகல, விடுதலை வாங்குறதுக்காக போனோம். நான் உன்னை முழுசா நம்பினேன். நீ எது பண்ணாலும் நான் கேள்வியே கேட்கல. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா உன்னை நம்பினேன். அது நிலைக்கணும்னா அண்ணன் விடுதலையாகி வரணும். 3 நாள் கழிச்சு திரும்பவும் இந்த கேஸ விசாரிப்பாங்க. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, உனக்கு சம்மதம்னா குறுக்கு வழியில யோசிக்கலாமா? அதாவது தனு கிட்ட பேசி காம்ப்ரமைஸுக்கு வர சொல்லலாமா? தனுவோட காம்ப்ரமைஸா?
அண்ணனுக்கு விடுதலை கிடைச்சிரும், அப்புறம் தனு ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைச்சிரும். நீ என்ன மாதிரி காம்ப்ரமைஸ் பேச போற சொல்லு. அத பத்தி நான் இன்னும் எதுவும் யோசிக்கல. ஆனா தனுவுக்கு பணம், ப்ராப்பர்ட்டிஸ், கம்பெனி ஷேர் எது வேணாலும் ஆஃபர் பண்ணலாம். அதுல லாபம் இருக்குன்னு நினைக்கலாம்ல. ஆலியா, நீ எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுக்க முடியுமா? நான் ஏதாவது பண்றேன். உன்னாலதான் அண்ணன் திரும்பவும் வீட்டுக்கு வருவாருன்னு வீட்டுல இருக்கிற எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணன் திரும்பவும் வீட்டுக்கு வரலன்னா அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப. 2 நாள் இல்ல 3 நாள் எடுத்துக்கோ, என்ன பண்ணணுமோ பண்ணு. ஆனா இந்த தடவை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்ன மாதிரி மோசமான ஆளை நீ பார்க்க முடியாது. ஆலியா, அபி அண்ணங்கிறது உனக்கு அப்புறம் தான். முதல்ல பிரக்யாவுக்கு அவன் புருஷன். தான் புருஷனை காப்பாத்துறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அதனால மிரட்டவும் அவசியம் இல்ல, ரிக்வெஸ்டும் அவசியம் இல்ல. எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் அவ அபிய காப்பாத்திடுவா. நீ அவளை எதுவுமே சொல்லக்கூடாது. எதுவும். உனக்கு வக்கீல் கிடைக்கல, யாருக்கு கிடைச்சது? பிரக்யாவுக்கு தானே. அவ தானே காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. இதுக்கப்புறமா அவ கண்டிப்பா காப்பாத்துவா. அவ படுற கஷ்டம் அபிக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. உனக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது? உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நீ அவளை பாராட்டி சந்தோஷமா பேச வேண்டியது இல்ல. அவளை பார்த்து நீ எந்த கேள்வியும் கேட்காத. என்ன என்ன விஷயம் லேடிஸ் ஒண்ணு கூட இருக்கீங்க? ரூம் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். யார் யாருக்கு எந்தெந்த ரூம் கொடுக்கலான்றத பத்தி தான். நீங்க காஃபியை குடிங்க. ஓஹோ, பழைய வீடு, பழைய பொருட்கள். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த பழைய வீட்டை வீடு மாதிரி ஆக்கிறதுக்கு லேட் ஆகும்னு நினைச்சேன். ஆனா இவருக்கால எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா பண்ணிடுவா. என்னன்னு சொல்றது இவள? சூப்பரா இருக்கு. நான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா வீடு தீப்பிடிச்சதுல கிளைம் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாக்கணும். ஓகே, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஹலோ. ஏய் சஹனா, கொஞ்சம் பொறுமையா சொல்லு. என்னாச்சு? ஒழுங்கா சொல்லு. சித்தி, சரிதா ஆண்டி படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அப்புறம் எனக்கு வீட்ல மருந்தே எதுவும் கிடைக்கல. நான் வெளியில போய் வாங்கிட்டு வரலான்னு பேசிக்கிட்டே இருக்கேன். நீ எதுக்கு போன் பண்ண? ஹாய் ஸ்வீட் ஹார்ட். டாட், நான் தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது என்னன்னா, எப்பெல்லாம் நான் உன்னை மிஸ் பண்றேனோ அப்ப நேரா என் முன்னாடி வந்து நிக்கிற. ஸ்வீட் ஹார்ட், என்னாச்சு? வாட் ஹேப்பன்? cheer up. டாட், ஐம் ரியலி ஸ்கேர்ட். ஏன்னா அந்த ஜட்ஜ் அப்படி சொன்னார்ல, 3 நாளுக்கு அப்புறமா உங்களை. ஏய், ஜட்ஜ் தானே சொன்னாரு. அந்த ஜட்ஜ் இருக்காரு, உன் ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரியே இருக்காரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நீ தப்பு பண்ணுவ, அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்து உன் பிரின்சிபலை பாப்பேன் இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும் இல்லையா? சேம். ஆனா இந்த வாட்டி பனிஷ்மெண்ட் உங்களுக்கு டாட் கிடைக்க போகுது. நீங்க உங்களை எப்படி காப்பாத்த போறீங்க? நான் எதுக்குமா என்ன காப்பாத்திக்கணும்? அதெல்லாம் செய்ய மாட்டேன். உன் அம்மா இருக்கா இல்லையா, அவ என்ன காப்பாத்துவா. ஐம் சாரி, நான் உங்க அம்மாவை பத்தின லெஜெண்டரி ஸ்டோரிஸ் எல்லாம் எதுவும் சொல்லல. அவளை லைட்டா எடுத்துக்காத. அவ பாக்குறதுக்கு தான் அப்படி தெரியவா. அவ ஒரு பொண்ணுதான், ஆனா 1,00,000 பேருக்கு சமமானவ. அவ அப்படிதான் எப்பவுமே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது வந்து அவ மனசுல மட்டும் முடிவு பண்ணிட்டேன்னு வை, அப்புறம் இறங்கி அதுக்காக போராடுவா. உங்க அம்மாவை என்னன்னு சொல்றது? இதுக்கு முன்னாடி பல தடவை என்ன காப்பாத்திருக்கா. தனு ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து அம்மா அவங்க கிட்ட இருந்து உங்களை பறிச்சிட்டாங்களாமே. உன் தனு ஆண்டி சரியான பைத்தியம். அவ சரியான லூசு. ஒரு தடவை இல்ல 1000 தடவைக்கு மேல அவ என்ன காப்பாத்திருக்கா. ரியலி? அது ஒரு தடவை. அது என்னன்னு சொல்றது, அது வந்து தனுவை நான் தான் வீட்டை விட்டு துரத்துறதா இருந்தேன். அதான் அந்த கேடு கெட்ட தனுவ. ஆனா உன் அம்மா இருக்கால, அவளை மன்னிச்சிட்டா. அவளுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு. ஆனா குடும்பம்னு வரும்போது அவ காலியா மாறிடுவா. நான் டீட்டெயில சொல்ல விரும்பல, ஒரு ஒன்லைன்ல சொல்றேன். ஒரு நாள், அதாவது தனு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவ வீட்டுக்கு வந்தா. வீட்டோட ஓனரா ஒரு போராளியா வந்தா. ஹிட்லர் மாதிரி வந்தா. அப்புறம் எல்லாரையுமே சரி பண்ணிட்டா. அப்படியே தனு கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டா. சோ உன்னோட மாம் அந்த மாதிரின்றதுனால நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? தனுவை தோக்கடிக்கிறது மட்டும் இல்ல, அவளை அழவும் வைப்பா. தேங்க்யூ so much. தேங்க்யூ. நான் சொன்னதை நீ நம்ப மாட்டேன்ல நான் நினைச்சிட்டு இருந்தேன். திரும்ப என்கிட்ட கேப்ப. அதாவது தனு, நிஜமாவே நீ என்ன மன்னிச்சிட்டியா? ஏன்னா நான் என்ன அவ்வளவு பெரிய விஷயமா பண்ணிட்டேன்? அம்மா, அவ்வளவு பெரிய விஷயம் தான் பண்ணிட்டேன். நானும் இது வரைக்கும் பண்ணாத ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். No. Don't believe the unbelievable.
நான் இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தாமா சொன்னேன். உன்னை அமைதியாக்குறதுக்காக நான் அபிய மன்னிச்சிட்டேன்னு, போனா போதும் விட்டுட்டேன்னு. இதான் இந்த ரியாக்ஷன் தான் எனக்கு வேணும். இந்த டென்ஷன். இப்போ அமைதியும் ஆயிட்ட. இப்ப நம்ம பேசினா இல்லையா? என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். அபி பிரக்யா லவ் ஸ்டோரியில இருந்து. அங்க எல்லாரும் அபி பிரக்யா பத்தி மட்டும் தான் பேசினாங்க. வாட் அ கப்பல், வாட் அ லவ் ஸ்டோரி. சில பேர் சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அபியோட லவ் தான் பெருசு, ஈருடல், ஓர் உயிர்னு. அபி எவ்வளவு ஷோ ஆஃப் பண்ண தெரியுமா? பிரக்யா தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், பிரக்யா தான் இந்த பாட்டை எழுதி கொடுத்தா, பிரக்யா இத பண்ணா, பிரக்யா அத பண்ணா. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? அபி உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சானோ அதே மாதிரி நீயும் காதலிச்சியா என்ன? ஐ மீன், டு யூ ரியலி லவ் அபி? எனக்கு உன் புருஷன் தேவை பிரக்யா. அதுக்காக உன்னோட புருஷனை எனக்கு கல்யாணம் பண்ணி வை, சரியா? நீ தெளிவாதான் இருக்கியா? நீ என்ன கேக்குறன்னு உனக்கு தெரியுதா? அவர் என்னோட புருஷன். என்னால அப்படி பண்ண முடியாது. சரி, அப்புறம் அவன் ஜெயில கஷ்டப்படுறத பாத்துட்டே இரு. இங்க பாரு, கமான் பிரக்யா, நம்ம ரொம்ப பேசியாச்சு. இப்ப சீரியஸா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம். ஒன்னு அபி என்ன கல்யாணம் பண்ணி வை, இல்லனா நான் அவனை ஜெயில தள்ளி அவனை வாழ்க்கை பூரா கஷ்டப்பட வைப்பேன். நீ அபிய உயிருக்கு உயிரா காதலிக்கிறல, அப்ப அபிய விட்டு கொடு. நீ அவன் வாழ்க்கையை விட்டே போயிடு. அப்புறம் உன் குங்குமத்துல என் பேர் எழுதிரு, சரியா? அப்புறம் இன்னொன்னு, நான் ஒண்ணு எனக்கு சொந்தம் இல்லாத ஒண்ணு உன்கிட்ட வந்து கேட்கலாமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அபி எனக்கு தான் சொந்தமா இருந்தாரு. இஃப் யூ ரிமெம்பர், உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கூட அபி என் கூட தான் இருந்தாரு. சோ நான் ஒண்ணும் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வரல. நீதான் எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்ததே. ஆனா இப்போ நீ எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அபிய விட்டுரு. இந்த கேஸ்ல இருந்தும் அபியோட வாழ்க்கையில இருந்தும் நீ நிரந்தரமா அவனை விட்டு போயிடு. அபிய எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு. உன்னோட குங்குமம், உன்னோட தாலி, நீ அபி கூட சேர்ந்திருந்த நாட்கள் நீ எல்லாத்தையுமே மறந்துரு. ஏன்னா இனி எல்லாமே உன் கனவோட சேர்த்து நான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். முதல்ல நீ அபியோட வாழ்க்கையில இருந்து போ, அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வை. ஆனா இப்ப அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் பிரக்யாவோட காதல் தான் தெரியுது, என் காதல் தெரிய மாட்டேங்குது. ஏன்? அப்புறம் அபி, நீ ஏன் என்ன காதலிக்க மாட்டேங்கிற? நீ எதுக்கு அந்த பிரக்யாவை காதலிக்கிற? ஏன் உனக்கு ஏன் காதல் தெரிய மாட்டேங்குது அபி? நான் ஒத்துக்கிறேன் தான், நான் தப்பு பண்ணிட்டேன் தான். நான் அந்த நிக்கல் கூட போய் தங்கினது தப்புதான். ஆனா இதே தப்பா பிரக்யாவும் பண்ணிருக்கா இல்லையா? அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போனா இல்லையா? நீ அவளை மன்னிச்சுட்டா, நான் என்ன ஏன் மன்னிக்க மாட்டேங்கிற அபி? பதில் சொல்லு. பிரக்யா உன் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அபி. என் காதலோட வயசு இருக்கு இல்லையா? பிரக்யா உன்னை காதலிச்ச வயசை விட அது கூட. சோ டெக்னிக்கலி ஐ டிசர்வ் யூ. ஐ டிசர்வ் யூ அபி. பிரக்யா மாதிரி பொண்ணுங்க உனக்கு லட்சக்கணக்கில் கிடைப்பாங்க. ஆனா நான் ரொம்பவே ரேர் ஆனவ. என்னோட காதலும் அதே மாதிரி ரேர் ஆனது. ஐ லவ் யூ அபி. ஐ ரியலி லவ் யூ. நீ கண்டிப்பா இத கேட்டிருப்ப. எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். நீ என்னோட லவ் அபி. அப்புறம் எனக்கும் பிரக்யாக்கும் இருக்கிறது வார். இது மூலமா உனக்கே தெரிஞ்சிருக்கும் நீ எந்த அளவுக்கு எனக்கு முக்கியம்னு. சரிதானே? கூடிய சீக்கிரத்துல 8:58. Soon it will be 9. அதுக்கப்புறம் பிரக்யா கிட்ட இருந்து போன் வரும். தனு, அபி உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டாரு. இதுக்கப்புறம் என்னோட குங்குமம் உனக்கு சொந்தமாயிடுச்சு. வாவ், நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எப்ப அபி என் நெத்தியில குங்குமம் வைக்கிறாரோ அப்ப ஐ ஃபீல் லைக் டான்சிங் வித் அபி. அங்க நான் மட்டும்தான் இருப்பேன், அப்புறம் அபி இருப்பான். அப்புறம் எங்களுக்கு நடுவுல யாருமே இருக்க மாட்டாங்க. பிரக்யா எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பாத்துட்டு அழுவா. ஆனா என்ன பண்றது, எப்படி இருந்தாலும் அவ அழுதுதானே ஆகணும். ஒன்பது மணி ஆகி 2 நிமிஷம் ஆகுது. பிரக்யா கிட்ட இருந்து ஏன் இன்னும் போன் வராம இருக்கு? ஒருவேளை நான் போனை சைலண்ட்ல போட்டேனா என்ன? இல்லையே, போன் சைலண்ட்லயும் இல்ல. அப்புறம் ஏன் பிரக்யா கிட்ட இருந்து என்ன போன் வரல? இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருப்பான்? உன்கிட்ட இருந்து எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை, உன்னோட குங்குமம்.
அபியே எனக்கு கல்யாணம் பண்ணி வை, அதுக்கப்புறம் நீ அவன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடு. இப்போ நான் சொல்ற பிளான் படி நடந்துக்க போறாளா இல்ல புதுசா ஏதாவது பிளான் போட்டிருக்காளா? ஒரு வேலை பண்ணலாம். இன்னும் 5 செகண்ட் அவளுக்காக வெயிட் பண்றேன். ஒருவேளை அவகிட்ட இருந்து போன் வரலனா நான் பிளான் பிக்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன். கிரேட். 1 2 3 4. ஹலோ ஹலோ மேம், நான் எம்கேவி பேங்க்ல இருந்து பேசுறேன். உங்களுக்கான கிரெடிட் கார்டு. ஷட் அப் இடியட். நான் எதுக்கு தேவையில்லாம 5 கவுண்ட் பண்ணி வெயிட் பண்ணோம்? நானே அவளுக்கு போன் பண்ணிடுறேன். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவகிட்ட பேசணும் அவ்வளவுதானே. பிஸி, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என் காதல தியாகம் பண்ணிதான் அவருக்கு இந்த கேஸ்ல இருந்து விடுதலை கிடைக்கும்னா அதுக்காக இந்த தியாகத்தை பண்ண தயாரா இருக்கேன். இங்க என்னப்பா நடக்குது? அவகிட்ட இருந்து போனும் வரல, அவளுக்கு போன் பண்ணா பிஸின்னு வருது. இந்த பிரக்யா என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கான்? அவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நான் அவளை நம்பியா இருக்கேன்? எனக்கு என்ன தேவையோ நான் அதை எப்படியாவது அடைஞ்சே தீருவேன். ஆனா டைரக்டா என்னால முடியாதே. அப்படி பண்ணா பிளாக்மெயில் பண்ற மாதிரி ஆயிடுமே. நான் அந்த மாதிரி பண்ணவும் ஆசைப்படல. இப்ப நான் சொன்னதை எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நான் அவ்வளவு நல்லவளாச்சே. அப்படித்தானே தனு? ஆனா இங்க எதுவுமே சரியில்லைமா. நாங்க எல்லாருமே உன்னை நம்பிதான் இருக்கோம்னு உனக்கு தெரியும் இல்லையாமா? ஒருவேளை நீ இந்த மாதிரி மத்தவங்களுக்காக யோசிச்சிட்டே இருந்தன்னு வையே, அப்புறம் இங்க எதுவுமே சரியா நடக்காது இல்லையாமா? இனி எந்த தப்பும் நடக்காது. எந்த தப்பும் நடக்க நான் விட மாட்டேன். அவர் எங்க? அபி அவன் ரூம்ல இருக்காமா. இங்க பாருமா, எனக்கு ஒண்ணு சொல்லு, எந்த பிரச்சனையும் இல்ல. போதுமா, நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. அபிக்கு நீ இப்ப தேவமா. அவரோட ரூம் எங்க இருக்கு? அதான் முன்னாடி இருக்கே. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. இதையே நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. அப்படி என்ன நடந்திருக்கும் பாட்டி? இப்பதான் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம் இல்லையா? அப்புறம் என்ன? பிரக்யா அண்ணன் நினைச்ச உடனே டென்ஷனா இல்லவே இல்ல. நான் தான் ஏதாவது பண்ணிருந்திருக்கணும். அவ ஏதோ செய்யறேன்னு சொல்றா, ஆனா எனக்கு அந்த மாதிரி தோணல. ஆலியா, நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. என்ன நியாயம் இருக்கு? அவ முழு முயற்சியில தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி அவ என்ன பண்ணிட்டா பாட்டி? அது என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன், நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம்ல. இது அண்ணனோட மொத்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா நீங்க என்னடானா அவ முயற்சி பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முயற்சி மட்டும் போதாது. ஆலியா, உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். உன் கண்ணுக்கு உன் அண்ணன் அபியோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும்தான் பெருசா தெரியுது இல்லையா? உனக்கு பிரக்யாவை பத்தி முழுசா தெரிஞ்சிருந்தா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாவது அபியோட வாழ்க்கை பிரக்யா தான். அப்படி பார்க்க போனா இது பிரக்யாவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இங்க பாரு, மனுஷங்க வாழ்றதுக்காக என்னெல்லாம் பண்ணல. ஒருவேளை அதுக்காக சாகணும்னா கூட அதுக்கு அவ தயங்க மாட்டா. பிரக்யாவும் முழு முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அபி அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு. உங்ககிட்ட எப்படி நான் சொல்ல போறேன்? பரவாயில்ல சொல்லு. அது நான் கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன். கண்டிப்பா நீங்க என்னோட நிலைமை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர எனக்கு எந்த வழியும் கிடைக்கல. சரி சொல்லுமா, நான் கேட்க தயாரா இருக்கேன். குறுக்க பேச மாட்டேன். உங்களுக்கே தெரியும்ல, என் உயிரை விட என் வாழ்க்கையை விட நீங்க தான் எனக்கு முக்கியம். எனக்கு எல்லாமே நீங்க தான். என் காதல், என் அன்பு, என் சந்தோஷம் எல்லாமே நீங்க இருந்தா எனக்கு எல்லாமே என் கூட இருக்கும். அதனால்தான் இந்த விஷயத்த சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன். சொல்லாத. அதான் நீ இப்ப சொன்ன இல்லையா, நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு. உன்னை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நீ சொல்றதை கேட்கணும்னு அவசியம் இல்ல. உன்னை பாத்துக்கிட்டே இருந்தாலே போதும். அது என்னன்னா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன் கண்ணு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடும். இப்போ உன் கண்கள் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு என் மேல இப்ப பயங்கர காதல் வந்துருச்சு. நீ என்ன உயிருக்கு உயிரை காதலிக்கிற இல்லையா? அப்படிதானே? நீ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ற, உன்னால அது முடியல. உன்னோட காதல் அப்படியே கண்ணீரா கொட்டுது. அப்படிதானே? உண்மையா இல்லையா? ஆனா இந்த கண்ணீருக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு. என்னது? ஆக்சுவலி தனு. என்ன தனு? தனுவோட லாயர் வந்திருக்காரு, மிஸ்டர் சிங்கானியா. அவரு என்னென்னமோ வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. அபி, நீ கொஞ்சம் சீக்கிரம் வா, இல்லனா பாட்டி அவரோட சண்டை போட்டுருவாங்க. என்ன? அவர் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. சரியா, நீ செஞ்சது அற்புதமான விஷயம் இல்ல? உண்மையிலே கலக்கிட்டீங்க போங்க. நீ எதுக்காக அழற? ஏன் அழற? உன் முன்னாடி தானே எல்லாத்தையும் நான் திட்டினேன். நான் உன்னதான் காதலிக்கிற, வேற யாரையும் காதலிக்கல. என்ன நீ?
நான் என்ன நினைச்சேன்னா போனை புடிங்க நீ அவளை திட்டுவேன்னு, அவ எப்படி பிரிக்கலன்னு கேப்ப நினைச்சா, ஆனா நீ எதுவும் கேட்காம உம்முன்னு இருக்க. ம்? எப்படி? ம்? தயவு செஞ்சு நீ அழாத ஸ்வீட் ஹார்ட். நான் தான் சொல்றல, தயவு செஞ்சு நீ அழாத. நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன். நீ போனை புடிங்க கண்ணா பின்னா அவளை திட்டுவன்ல நினைச்சேன். அதாவது எப்படி எங்களை பிரிக்க நீ பாத்திருப்ப, எங்க இருந்து உனக்கு தைரியம் வந்துச்சுன்னு கேப்ப நினைச்சேன். இங்க பாருப்பா அபி, உங்க 2 பேரும் யார நினைச்சாலும் பிரிக்க முடியாது. அது என்னவோ உண்மைதான். ஆனா ஒருத்தர் மட்டும் பிரிக்க முடியும். நான் தான் உன்கிட்ட சொன்னனே செல்லக்குட்டி. ம்? நான் கோயிலுக்கு போய் விளக்கேத்திட்டு வந்துடுறேன்ப்பா. பாட்டியும் போயிட்டாங்க, நாம இப்ப தனியா இருக்கோம். நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு தெரியும். அப்புறம் என்ன பிரச்சனை? நீ நல்லா இருக்கல? ஆர் யூ ஓகே? நான் போய் தண்ணி கொண்டு வரேன், வெயிட் பண்ணு. எல்லா ஆதாரத்தையும் எல்லா சாட்சியும் கேட்டதுக்கு அப்புறம் இந்த கோர்ட் ரேப் நடந்திருக்குன்னு உறுதி செய்து அபிஷேக் பிரேமேகரா கில்ட்டி. இந்த கோர்ட் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்குதுன்னா, அபிய விட்டுரு. நிரந்தரமா நீ இந்த கேஸ்ல இருந்து அபிய விட்டு விலகி போயிடு, சரியா? நீ எனக்கு அபிய உடனே கல்யாணம் பண்ணி வை, அப்புறம் நீ அபியோட வாழ்க்கையை விட்டு போயிடு. நான் பிரக்யாவை மட்டும் தான் காதலிக்கிறேன். ஒரு ஜென்மம் என்ன 7 ஜென்மம் அவ கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் பார்த்தாது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு ப்ரப்போசல் பண்ண? பிரக்யா என் குழந்தைங்களோட அம்மா. நான் இவ்ளோ காரணம் சொல்லிட்டேன் ஏன் பிரக்யாவை காதலிக்கிறேன்னு. ஆனா நீ என்ன காதலிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. நான் தான் சொல்றேன்ல. சரி சரி விடு விடு, நான் பாத்துக்கிறேன், விடு, பை. என் மேல அவருக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் காப்பாத்திருவேன்னு நினைக்கிறாரு. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. தனு கிட்ட இருந்து அவளை காப்பாத்த முடியல. முன்ன பின்ன எதுவும் யோசிக்காம தனுவோட ப்ரொபோசல கூட வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. நான் அவரை காப்பாத்திருவேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு வேற எந்த வழியும் இல்ல. அதுவும் அவரை எனக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்காக அவரை ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு நான் சுயநலவாதி இல்ல. என்னால தனு கூட அவர் சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடியும், ஆனா ஜெயில இருக்கிறத பார்க்க முடியாது. இந்த குடும்பம் உடைஞ்சு போறத பார்க்க முடியாது. எனக்கு தனுவோட ப்ரொபோசல் ஓகே தான். அவர் தனுவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு தெரியும் அவர் ஒத்துக்க மாட்டாரு, ஆனா நான் ஒத்துக்க வைப்பேன். இந்த குடும்பத்துக்காகவும் எங்க குழந்தைங்களுக்காகவும் நல்லா யோசிச்சு தனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர்கிட்ட சொல்ல போறேன். உன்னை என் லைஃப்ல திரும்ப கூட்டிட்டு வந்தது காரணம் என்ன வேணும்னாலும் இருக்கட்டும். அதனால கஷ்டப்படுறதும் பாதிக்கப்படுறதும் நீங்க தானே. என்ன சொல்லணுமோ நீ இப்ப சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்றத நீ கேட்கணும், சரியா? நான் சொல்லாமலே என் மனசுல இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நீ சொல்ல. என்ன சொல்லணும்? நம்ம 2 பேரோட மனசும் பேசிட்டு இருக்கும் போது வெளியே வர பேசணுமா? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. நீங்க என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்க. தனுவோட ஆஃபரை கூட நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. இங்க பாரு, தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உன்னை விட்டு விலகி போறேன்னு அர்த்தம். என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியும், ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. என்ன ஆக போகுது? என்ன ஜெயிலுக்கு அனுப்புவா? அனுப்பட்டும். ஜெயில இருக்கும் போது உன்னை விட்டு தூரமா இருப்பனே தவிர பிரிஞ்சிருக்க மாட்டேன். என்ன இந்த அபிஷேக் மெஹரா செத்தாலும் சாவானே தவிர புகிய விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டா. எனக்கு தெரியும் என் மேல நீங்க உயிரியே வச்சிருக்கீங்க, நான் இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்கன்னு. அதனாலதான் இதை காப்பாத்துறதுக்காக நான் இவ்வளவு தூரம் போராடுறேன். ஆனா வேற எந்த வழியும் இல்லையேங்க. I'm feeling so helpless. Why you feeling helpless? நாம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா தான் தெரியணும், ஹெல்ப்லெஸ்ஸா தெரியவே கூடாது. நாம 2 பேரும் காதலிக்கிறோமே, அந்த காதலே நம்ம வாழ்நாள் முழுக்க போதும். ஆனா இப்ப இந்த நேரத்துல இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கு நீங்க தனுவை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். இதுதான் அவ்வளவு ஆசைப்படுறா. இங்க பாரு, நான் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அப்புறம் உன்னையும் என்னையும் அவ பிரிச்சிருவா. அது மட்டும் இல்ல, அவ மொத்த குடும்பத்தையும் பிரிச்சு எடுத்துருவா. அவ என்ன அழிக்க பாக்குறா. நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்றல, அந்த மாதிரி பண்ணி நீ அவளை ஜெயிக்க வைக்கிற. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நீங்க ஆமான்னு மட்டும் சொல்லுங்க. நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். No need for that. எங்க கிட்ட சொல்யூஷன் இருக்கு.
உங்களுக்கு ஏதாவது தேவையா மித்தாலி அண்ணி? ஒண்ணும் இல்ல. நீ ஏன் அழற? எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. இது வரைக்கும் உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்ல ஆலியா. நீ உன் கல்யாண ஆல்பத்தை பாத்துட்டு இருந்தியா? இல்ல, இதுல நானும் அண்ணனும் சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ் இருக்கு. இத பார்த்ததும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். தனுவோட போட்டோவும் அதுல இருக்கு. நானும் அவளும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். அப்ப நீ தனுவை நினைச்சு எமோஷனல் ஆயிட்டியா? இல்ல மித்தாலி அண்ணி, தனுவுக்காக என்னோட எமோஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப அவளை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. அவளை எதுக்காக திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோன்னு நினைக்கும் போதே கோவம் வருது. நீ என்ன சொல்ற? நீ என் முன்னாடி ஆக்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அபியும் தனுவும் ஒன்னாகணுங்கிறதுக்காக தான் தனுவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததா நீ என்கிட்ட சொன்ன. அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேன் மித்தாலி அண்ணி. அவ அண்ணனை காதலிக்கிறா, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு நினைச்சேன். அண்ணனை சந்தோஷமா வச்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ என்ன பண்ணா? அண்ணனை எப்பவும் சந்தோஷமா பார்க்கதான் ஆசைப்படுறேன். அவர் வருத்தமா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தனுவை பத்தி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஆத்திரமா வருது. தப்பி தவறி அவளை எங்கேயாவது பார்த்தேன்னா நான் கண்டிப்பா கொன்னுடுவேன். இப்படி பண்றதால பிரக்யா தான் டென்ஷன் ஆவா. உங்களுக்கே தெரியும் நான் எப்பவுமே பிரக்யாவை எதிர்த்தேன்னு. எப்பவுமே சப்போர்ட் பண்ணதில்ல. ஆனா இப்போ அவளை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அவ அண்ணனுக்காக போராடிட்டு இருக்கா. அம்மா, உனக்கு என்ன ஆயிடுச்சு? நல்லதானே இருக்க? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? அவ அண்ணன் கூட இருக்கா, நான் அவ கூட இருக்கேன். அப்புறம் நான் பிரக்யா கூட தான் இருப்பேன். அண்ணனை காப்பாத்துறதுக்காக பிரக்யா என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியாது. அண்ணனை காப்பாத்துறதுக்கு வெறும் 24 மணி நேரம் தான் இருக்கு அண்ணி. அந்த 24 மணி நேரம் நாளைக்கு காலையில இருந்து ஆரம்பிக்குது. உள்ளவானு கூப்பிட மாட்டியாமா? உள்ள வாங்க. தேங்க்யூ. நீங்க என்ன சொன்னீங்க பாட்டி? எனக்கு சரியா கேக்கல. இல்லம்மா, அது நான் சொன்னது உனக்கு நல்லாவே கேட்டுச்சு. நான் என் பேர அபிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்தேன். அப்புறம் இங்க பாரு கங்கணம், இது கல்யாணத்துக்கான கங்கணம். இத நான் உனக்கு போட்டு விடணும்னு ஆசைப்படுறேம்மா. நீ அபிக்கு பொண்டாட்டி ஆவ இல்ல? நோ, திஸ் இஸ் அன்ரியல். என்னால நம்பவே முடியல. நீங்க என்ன மானு சொல்லி கூப்பிட்டீங்க பாத்தீங்களா? அதுவே என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல. பத்தாததுக்கு நீங்க கங்கணம் வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கூடவே நான் அபிய வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றீங்க. அபிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. ஆக்சுவலி உங்களுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஆனா நீங்களே இப்ப இங்க வந்திருக்கீங்க. இல்லம்மா, அது நான் உங்க பொண்ணு இல்ல. இங்க பாருமா செல்லம், அது இது எல்லாமே உங்க பிரக்யா தான், நான் இல்ல. நான் அந்த வீட்டுல இருக்கும்போது உங்க ஒருத்தரால மட்டும்தான் எனக்கு நிறைய பிரச்சனை வந்தது. அப்புறம் எனக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே நான் மாட்டி விடுறதுக்கான பிளானேன்னு எனக்கு தெரியும். யூ நோ வாட், ஐ எம் நாட் ஸ்டூபிட். நான் ஒண்ணு பழைய தனு இல்ல நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறதுக்கு. இப்ப யாராலையும் என்ன முட்டாளாக்க முடியாது. நான் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்ல வரல. ஆனா நீங்க என்ன இப்படி மானு கூப்பிடுறீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீங்க தான் பிரக்யாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு துடிச்சிங்க. அப்புறம் நீங்க அதை செஞ்சிட்டீங்க. அதனாலதான் என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்க. ஒருவேளை அந்த வீட்டுல நான் இருந்திருந்தா எப்படி இருந்தாலும் எங்க கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா எங்க கல்யாணம் நடக்கல. அதுக்கு காரணம் நீங்க தான். எந்த வீட்டுல எனக்கு கல்யாணம் நடக்க இருந்ததோ அந்த வீட்டுல இருந்து என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்க. அப்போ நீங்க என்ன பார்த்து என்ன காப்பாத்தல. அப்ப நீங்க கங்கணத்தை கொடுத்து என்ன உங்க மருமகளை ஏத்துக்கல. Tell me one thing பாட்டி, அபியே இந்த மாதிரி ஆசைப்படுவான்? எந்த அபி கல்யாணங்கிற வார்த்தையை கேட்டு என்ன வீடியோ கால்ல அந்த திட்டானோ, அப்புறம் என் பிரக்யா இப்படி என் பிரக்யா அப்படின்னு எதுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும்? அவன் எதுக்கு இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்? எந்த அபிக்கு என் முகத்தை பார்க்க கூட இஷ்டம் இல்லையா அந்த அபி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறானா? இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே என்ன சுத்தமா பிடிக்காது. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த கங்கனம், இந்த கல்யாணம், இது எல்லாமே சுத்த போய். சோ ப்ளீஸ் கெட் அவுட். என் வீட்டை விட்டு போங்க. தனு, நான் சொல்றது கேளு. நான் கேட்க மாட்டேன். நீங்க என்ன வெறுக்கிறீங்கன்னு தெரியும். இதுக்கப்புறமா வெறுக்க தான் போறீங்கன்னு எனக்கு தெரியும். And now I know that you hate me. So please just get out. தனு, நான் உன்னை வெறுக்கிறேன். எந்த காலத்திலயும் நான் உனக்கு அபிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சதே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் பிரக்யா தான். அதனாலதான் நான் இங்க வந்தேன். அவதான் உன்கிட்ட வந்து இந்த கல்யாண விஷயத்த பத்தி பேச சொன்னான். இதுதான் எங்களோட பிளானே, உன்னை போலீஸுகிட்ட மாட்டி விடணுங்கிறதுக்காக. அப்புறம் நீ என்ன நினைச்ச? நான் இந்த கங்கணத்தை உன் கையில கட்டுவேன்னு நினைச்சியா? கண்டிப்பா இல்ல. நான் உனக்கு கண்டிப்பா கை விலங்கு போட போறேன் பாரு. நீங்க பேச்சு வாக்குல அப்படியே என்ன ராட்சசின்னு சொல்லிட்டீங்க.
அப்பதான் எனக்கு இந்த உறவோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அதான் சொல்லுவாங்கல்ல, கோயில்ல பூஜை பண்ணும்போது எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு மனுஷங்க சில பலிகள்லாம் விடுவாங்களாம். அதனால தேவிகளால பண்ண முடியலனா ராட்சசி கிட்ட வந்துதானே ஆகணும். நீ ரொம்ப சரியா சொல்லிக்கிட்டு இருக்க தனு. நீ அந்த கசப்பான வேப்பில உன்னை யாரும் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. ஆனா உன்கிட்ட எல்லா நோய்க்கான மருந்து இருக்கே. தனு இங்க பாருமா, நீ மட்டும் என் அபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அதுக்கப்புறம் அவனை எல்லா பிரச்சனையில இருந்து நீ காப்பாத்திடுவ. என் அபிய நீ கல்யாணம் பண்ணிக்கேயம்மா. சரி, நீ இப்ப என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அந்த வீட்ல யாருக்குமே என் மேல அன்பு இல்ல, எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்கன்னு. ஆனா தனு, உனக்கு மட்டும் அபி கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வையேன், அப்புறம் அந்த வீட்டோட நிலைமை தலைகீழா மாறிடும். நீ ஒருத்தி அபிய காதலிக்கிற இல்லையா, அதே மாதிரி அங்க இன்னொருத்தவங்க உன் மேல அன்பை செலுத்துவாங்க. யாரு? நான் தான். ஆனா அதுக்கு முதல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னு நீ முழுசா புரிஞ்சுக்கணும். தனு, நான் இப்ப உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன். அந்த ரகசியத்தை இது வரைக்கும் நான் யாருகிட்டயும் சொன்னதில்ல. சொல்லுங்க. உனக்கு என் அக்கா ஞாபகம் இருக்கால்ல, தள்ளு பாட்டி? பாட்டி, இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உன் பொண்ண சுத்தமா பிடிக்கல. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் என் வாழ்க்கையவே ஒண்ணு இல்லாம பண்ணி வச்சிருந்தா. அந்த வீட்ல யாருக்குமே என் மேல அன்பு கிடையாது, யாருமே என் மேல பாசம் காட்டல. அதான் இப்ப நீ சொன்னியே, யாரும் உன்னை நேசிக்கல, உன் மேல அக்கறை காட்டலன்னு சொன்னல. நானும் அப்படிதான் இருந்தேன். அக்கா வந்து பிரக்யாவ கடவுளாக்கி வச்சிருந்தாங்க. அவ சொன்ன எல்லாத்தையும் கேட்டாங்க. அப்புறம் நான் டெல்லி வந்தப்போ அப்புறம் நானும் அவங்க பாதையிலே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரக்யாவ நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அவ மேல அன்பா இருக்கிற மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு, ஒரு நாள் எனக்கும் எங்க அக்காவுக்கும் சண்டை ஆயிடுச்சு, உனக்கு தெரியுமா? ஏன்னா நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு அழகான ஒரு மாடலான பொண்ணு, அவளைதான் நான் கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். அந்த பொண்ணே நீதான். அன்னைக்கு என் அக்கா என்னை எப்படி எல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதை என் வார்த்தையால என்னால சொல்லவே முடியாது. என்னோட மன வேதனைய, என்னோட மன குமரலை எனக்குள்ளே அடக்கிக்கிட்டேன். இங்க பாரு தனு, அன்னைக்கு நடந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லல, உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன். நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. என்னோட அபிக்கு, என்னோட ராக் ஸ்டார் அபிக்கு ஒரு பொண்டாட்டியா இருந்தா உன்ன மாதிரியே தான் இருக்கணும். ஒரு மாடலா, அழகா, அப்புறம் ஸ்டைலா இருக்கணும். இங்க பாரு தனு, நீ நினைச்சனா இப்ப கூட மாடல் ஆகலாம். அட மாடல் என்ன, நீ நினைச்சனா கண்டிப்பா ஹீரோயின் ஆக முடியும். அப்புறம் அந்த பிரக்யாவை பாரு, அப்பவே அக்கா மாதிரி இருந்தா, இப்போ அம்மா மாதிரி ஆயிட்டா. அவன் மறுக்க மாட்டான்னு சொல்லிருக்கணும். நான் உன்னதான் காதலிக்கிறேன் செல்லம். எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னா, பாடிக்கிட்ட நீங்க முதல்ல பேசுங்க. நீ சொல்றது சரிதாம்மா, ஆனா இப்ப என்ன பண்றது? நாம ஒரு வேலை பண்ணலாம். என்னோட சந்தேகம் சரியாயிடுச்சு. எனக்கு தெரியாம இவங்க பிரக்யா கிட்ட பேசுறாங்க. நான் ஒன்னும் ஸ்டூபிட் இல்ல பாட்டி. நீங்க பொய்ங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தனு வந்துட்டா. ஓகே. மறைஞ்சிருந்தா? கண்டிப்பா இல்ல. நான் பின்னாடி இருந்து பார்த்தேனே, நீங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீங்களே. அப்படியா? நீ பின்னாடில இருந்து பாக்குறதுனால நான் யாருக்கிட்டயும் ஒளிஞ்சிருந்து பேசுறேன்னு நினைச்சிட்டேல்ல? ஒருவேளை என் முன்னாடி வந்து லெப்ட்லயோ ரைட்லயோ இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. அதான் பொதுவா சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு 6 தெரியறது, மத்தவங்களுக்கு 9 தெரியும்னு. அது என்ன தெரியுமா பாட்டி, ஒரு வாட்டி உங்களை நம்பணும்னு எனக்கு தோணுது, அதே டைம் இல்லன்னு தோணுது. எனக்கு உங்களை நம்பலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையா இருக்கு பாட்டி. இங்க பாருமா தனு, இந்த சந்தேகம் இருக்கே மிகப்பெரிய நோயுமா. இதுக்கு வைத்தியமே கிடையாது. இப்ப கூட என் மொபைல உன்கிட்ட காமிச்சா கூட உனக்கு நம்பிக்கையே வராது தனு. நீ ஒரு வேலை பண்ணு, இப்ப என் கூட வா. எங்க? அட, உனக்கு அபிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேமா. இதுக்கு அபியும் பிரக்யாவும் ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலைனாலும் சரி, உனக்கு நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஒரு தடவை உன் கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நீ என்ன கண்டிப்பா நம்புவல்ல?
ஆனா உங்களால எப்படி இப்படி வழுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அட எங்க காலத்துலயும் இப்படிதாம்மா நடந்தது. பையன் ஒத்துக்கலைன்னா அவன் காதை புடிச்சு திருகி மணமேடையில உட்கார வைப்போம் தெரியுமா? அப்புறம் அவனுக்கு கல்யாணம் நடந்துரும். அதுக்கப்புறம் சண்டை சச்சரவும் இருக்காது, டைவர்ஸும் இருக்காது. இப்படிதான் நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவோம். உண்மையாதான் சொல்றேன். நீ என் கூட வாயேன். ஆமா, இப்ப நம்ம எப்படி போறது? உன் வண்டி எங்க? இது ஒருக்கே வண்டி. சரி சரி, என் கூட வா. பாட்டி, ஆர் யூ ஷோர்? ஷோர் இல்ல, இது கண்டிப்பா ஷோர் தான். வா என் கூட. இங்க பாருங்க, அவங்களே என்ன கேக்குறீங்க? என்ன கேளுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. பாட்டி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அபி, நான் சொல்றேன்ல, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னோட என்ட்ரிக்கான டைம் வந்துருச்சு. ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க் யூ. இங்க என்ன நடக்குது? தனு தனு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? பாட்டி, என்ன தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? என்ன? எக்ஸாக்ட்லி. பாட்டி, நீங்க என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்றீங்க? என்ன கேட்காம கொள்ளாம நீங்க யார கேட்டு இதெல்லாம் பண்றீங்க? யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் அபிக்கும் தனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அவ்வளவுதான். இங்க என்ன காமெடியா நடக்குது? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது என் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் தான் டிசைட் பண்ண யார கல்யாணம் பண்ணணும் பண்ண கூடாதுன்னு. இவ்வளவு ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டேன். அட இருங்க, நீங்க அவசரப்படாதீங்க. முதல்ல விஷயம் என்னையே தாண்டல சொல்லிட்டேன். யாரு நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இப்பவே நான் அதுக்கு